அங்கிள் அங்கிள் நான் சொல்றத ஒரு விஷயம் கேளுங்க ப்ளீஸ். அங்கிள் நீங்க நான் சொல்றத கேட்கலனாலும் பரவாயில்ல, பட் அவன் சொல்றத மட்டும் கேட்காதீங்க. அவன் சரியான ஃப்ராட். அவன் உங்க பொண்ணை வாயை மூடிட்டு நின்று ஓவரா பேசாத, இல்லைன்னா சுட்டு தள்ளிடுவேன். இவன் வாயை மூடுறா. தம்பி, நான் இப்ப என்ன பேசுறதுனே புரியல. நடந்தது எல்லாமே சரியில்லை என்ற விஷயம் எனக்கு கூட நல்லாவே தெரியும்பா. ஆனா தம்பி, இத நம்மளால சரி பண்ண முடியும். திரிஷா ரொம்ப நல்ல புள்ளப்பா. அவ தாய் இல்லாத புள்ள வேற. ஒரு தகப்பனா நான் எப்படி வளர்க்க முடியுமோ அப்படி நான் வளர்த்தேன். இருந்தாலும் அம்மா அம்மா தானே. அம்மாவோட வளர்ப்பு இல்லாததுனாலதான் திரிஷா இப்படி எல்லாம் தப்பு பண்ணிருக்கா. இங்க பாருப்பா, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த கல்யாணத்தை மட்டும் வேண்டான்னு சொல்லிடாத. நீதான் என் பொண்ணை கல்யாணம் படிக்கிறேன்னு சொல்லி என் வீட்டுக்கு முதலா வந்த. ஆனா இப்போ நான் என் பொண்ணை கல்யாணம் படிக்க சொல்லி நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறப்பா. தயவு செஞ்சு என் பொண்ணை கைவிட்டுறாதப்பா. பாருங்க, எங்களால உங்களோட வருத்தத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதே நேரத்துல இது ரொம்ப அவமானமான விஷயம். இதுக்கு மேலேயும் என் பையன் கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைக்கிறது நடக்காத காரியங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. இங்க பாருங்க, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. திரிசா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. உங்க வீட்டையும் உங்களையும் ரொம்ப நல்லாவே பாத்துப்பா. அவ டீச்சரும் கூட. வீட்டுல எல்லா வேலைகளையும் அவ ஒழுங்கா பாத்துக்குவா. ஏதோ தெரியாம ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. உங்க சொந்த பொண்ணா நினைச்சு தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிடுங்க. உங்களை வேண்டி கேட்டுக்கிற, அவளை மன்னிச்சிடுங்க. எப்படி எங்களால உங்க பொண்ணை மன்னிக்க முடியும்? ஒருவேளை அது எங்க பொண்ணா இருந்திருந்தா அந்த மாதிரி விஷயம் எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. ஒருவேளை அவ அப்படி பண்ணிருந்தானா கழுத்தை நெரிச்சு கொண்டிருப்பேன். இப்படி எல்லாரையும் கையும் காலையும் பிடிச்சு கெஞ்சிருக்க மாட்டேன். ஆனா நீங்க உங்க பொண்ண நல்லா படிக்க வச்சீங்கல்ல, ஆனா கலாச்சாரத்தை கத்து கொடுக்க மறந்துட்டீங்க. பொண்ணுங்க எல்லாரும் வீட்டுல இருக்கிறது அழகு. இந்த மாதிரி வெளியில போனாங்கன்னா அவங்களால வீட்டுல இருக்க முடியாது. இத பாருங்க, ஒருவேளை உங்க பொண்ணு இதே வேலையை யாருக்கும் தெரியாம பண்ணிருந்தானா அப்பவாவது யோசிச்சிருக்கலாம். ஆனா அவ பண்ண இந்த காரியம் ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. எங்களால இந்த கல்யாணம் பண்ண முடியாது. அம்மா, உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பொண்ணை தயவு செஞ்சு ஏத்துக்குங்க அம்மா. நான் என் தலைப்பாகையே உங்க காலடியில வைக்கிறேம்மா. அந்த த்ரிஷா உங்க அப்பாவோட மானத்தை வாங்கிட்டா பாத்தியா? பாவம், இந்த மாதிரி பொண்ணை பெத்து உங்களோட நிலைமை இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி பொண்ணை பெத்துக்கிறதுக்கு பெத்துக்காமலே இருக்கலாம். அங்கிள் இப்படி வாங்க. இங்க பாருங்க அக்கா, நான் உங்க மேல அதிகமான மரியாதை வச்சிருக்கேன். ஆனா இப்ப உங்க கண்ணுக்கு உங்க பொண்ணு மட்டும்தான் தெரியறா, நான் தெரியல. அண்ட் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது. இதால என்னோட லைஃபும் கேள்விக்குறியாயிடும். ஐம் ரெடி சாரி. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் மட்டும் த்ரிஷாவை பார்க்காம இருந்திருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. அவள் லைஃபே நாசமா போயிடுச்சு. இங்க பாருப்பா தம்பி, தயவு செஞ்சு நீ இப்ப எங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடாதப்பா. ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்க யாரும் முன் வர மாட்டாங்க. உனக்குதான் எங்க பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு தடவை அவளை மன்னிச்சிருப்பா. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணோட மானத்தை அவ புருஷன் தான் காப்பாற்ற முடியும். இந்த கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க, எல்லாம் சரியா போயிடும். உங்களை யாரும் தப்பா பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்லப்பா, என் பொண்ணோட மானமும் போகாது. அம்மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? இப்ப இங்க நடந்த விஷயத்தை என்னால மறக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க.
என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? சூப்பரா இருக்கிற பொண்ணி, எவ்வளவு அழகா இருப்பேன்னு தெரியாம போச்சு. சினிமால வர ஹீரோயின் மாதிரியே இருக்கிற. ஏன் நான் கான்ட்ராக்ட் ஃபுல்லா படிச்சிட்டேன். ஐ அம் ஓகே வித் ஆல் தி க்ளாசஸ். ஆனா அதுல ஒரு சின்ன இல்ல, நான் முதல் தபால ரொம்ப நாள் கழிச்சு நான் சேலை கட்டிக்கிறேன். மைதிலி அண்ணி தான் கட்டி விட்டாங்க. நான் எப்படி இருக்கிறேன்னு உங்களை கேட்கலான்னு நினைச்சேன். என்ன நல்லா இல்லையா என்ன? நான் நல்லா இல்லையா? ரொம்ப அழகா இருக்க. முன்னாடி எப்படி இருந்தியோ இப்ப அதே மாதிரி இருக்க. சிம்பிளான ரொம்ப கியூட்டான என் குண்டச்சி. உன்ன மாதிரி அழகி இந்த உலகத்திலேயே இல்ல. எல்லாரும் வந்து என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் எல்லாரை விட ரொம்ப ஹாட் அண்ட் ஹாப்பினிங். ஆனா எனக்கு கூட அது உண்மைன்னு தெரியும். ஆனா ஆனா நான் உனக்கு முன்னாடி நின்னு வையேன், ரொம்ப ஆவரேஜா இருப்பேன். உனக்கு முன்னாடி நான் ஒன்றும் இல்லை, பட் உன் கூட நின்னா நம்ம பெஸ்ட் கப்பலா இருப்போம். நம்ம எல்லாருக்கும் கப்பல் கோல்ஸ் கொடுக்கலாம். நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து எல்லாரும் வாவ் கப்பல்னா இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. உன்னோட தாலி எங்க போச்சு? அதுவா நான் மறந்துட்டல? சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். பாரு தனோ, ஹைலா, நீங்க ரெண்டு பேரும் சொன்னதை நான் கேட்டேன். எனக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. முதல் கண்டிஷன், அவர் என்ன தொடக்கூடாது. அப்புறம் நான் அவரோட சேர்ந்து தூங்க மாட்டேன். அவர் தனியா, நான் தனியா. அப்புறம் நான் அந்த தாலி அந்த குங்குமம் எல்லாம் வச்சுக்க மாட்டேன். உனக்கு மூளை ஏதாவது குழம்பி போயிடுச்சா? இது எதுவுமே செய்யாம நீ எதுக்காக அந்த வீட்ல இருக்க போற? அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட பார்வையிலயும் நீ அண்ணனோட பொண்டாட்டி மிஸ்ஸஸ் பிரக்யா அபிஷேக். நீ இது எதுவுமே செய்யலன்னா அப்புறம் எல்லாருக்கும் மேல சந்தேகம் வராதா? நீ வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே எல்லாம் பிளானும் ஆஃப் ஆயிடும். அப்புறம் எதுக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டு? கரெக்ட். போட்டுக்கணும்னா போட்டுக்கிறேன், ஆனா அவர் கையில போட்டுக்க மாட்டேன். ஓ மை காட், எவ்வளவு கண்டிஷன்ஸ் வைக்கிற நீ? என்னமோ நீ எங்களுக்கு பணம் கொடுத்த மாதிரி. எங்க வேலைக்காக தான் உன்னை நாங்க எங்க வச்சிருக்கோம். நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் நீங்க பண்ணணும். யூ ஹேவ் டு ஃபாலோ மை ஆர்டர்ஸ். ஐ மீன் our orders. ஏய் இங்கிலீஷ் மீடியம், நான் சொல்றத ஒழுங்கா கேளு. இந்த பாரு, பையன் பொண்ணுக்கு குங்குமம் வச்சு விட்டு தாலிய கட்டினானா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். காசு கொடுக்கறதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், புரியுதா? மறுபடியும் சொல்றேன், தாலி எல்லாம் போட்டுக்க மாட்டேன். அவர் கையால குங்குமம் வச்சுக்க மாட்டேன்னா வச்சுக்க மாட்டேன் தான். இன்னொருத்தோட புருஷனுக்கு பொண்டாட்டி ஆகணும்னு உனக்கு ஆசை இருக்கலாம், எனக்கு இல்ல. நீ இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். நான் பண்ண மாட்டேன். நான் தான் உன்ன சொன்னல, என் மனசுக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும் தான் நான் செய்வேன். இந்த பாரு, எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நான் அதை பண்ண மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் காசு கொடுத்ததுக்காக என் மானத்தை வித்துறேன்னு சொன்னா நான் என் மானத்தை வித்துடணுமா? இந்த மாதிரி நண்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நான் உங்க ரெண்டு பேர் மாதிரி கிடையாது. ஹாலி, இவ ரொம்ப திமிரா பேசுறாள். ஓகே, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ தாராளமா படிக்கும். ஓகே, அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் அப்படி சொல்லிட்டேன். ஆனா இப்ப நான் பெரிய பிரச்சனைல மாட்டின்னு இருக்கனே. இவராண்ட என்ன சாக்கு சொல்லி இதை வேண்டான்னு சொல்றது?
இந்நேரம் பார்த்து யாரும் கூப்பிடவும் மாட்றாங்க. அப்படியே எஸ்கேப் ஆயிலன்னு பார்த்தா அதுவும் முடியலையே. இந்த ரூம் இவ்ளோ பெருசாகுது, ஒளிஞ்சுக்க ஒரு இடமும் இல்ல. இப்ப என்ன பண்றது? நானே இந்த மாதிரி பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். என் மேல நம்பிக்கை இல்லாதவங்க எனக்கு வேண்டாம். என்ன நீ தப்பா எடுத்துக்காத திரிஷா. ஒருவேளை என்னோட இடத்துல நீ இருந்தாலும் கூட நான் பண்ண விஷயத்தை தான் அப்ப நீயும் பண்ணிருப்ப. இங்க பாருங்க பிரதீப், என்னால உங்க இடத்துல இருந்து நல்லாவே யோசிக்க முடியும். ஆனா உங்களால என் இடத்துல இருந்து யோசிக்க முடியுமா? இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் பண்ணாத தப்புக்கு நான் இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னப்போ நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா த்ரிஷா? எந்த நிலைமையிலயும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு. நீங்க பண்ண சத்தியத்தை மறந்துட்டீங்களா? நிலைமை மாறினதும் நீங்களும் மாறிட்டீங்களா? நீங்க என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சதா என்கிட்ட சொன்னீங்களே, இப்போ உங்க காதல் மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கை எங்க போச்சு? இல்ல த்ரிஷா, நான் இப்போ கூட உன்னை அதிகமா தான் காதலிக்கிறேன். நான் உன்னை எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். ஆனா வேண்டாம் த்ரிஷா, இப்போ இந்த கல்யாணத்துக்கு ஃபியூச்சரே இல்லை. ஒருவேளை நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் இவ என் பொண்ணு இல்ல உங்க பொண்டாட்டி ஆயிடுவா. இவ பேரு பக்கத்துல உங்க பேர் வருப்பா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கப்பா, அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். எதுவும் சரியாயிடாது அங்கிள். நீ ஏன் யோசிச்சு பாரு த்ரிஷா, நான் ஒருவேளை உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க உன்னை ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? எல்லாத்துக்கும் மேல நாம இப்ப இருக்கிற சொசைட்டி, இந்த சொசைட்டி நம்மளை ஏத்துக்கணும்னு நினைக்கிறியா? ஐம் சாரி த்ரிஷா. சொசைட்டி என்ன சொல்லுன்றத பத்தில எனக்கு கவலை இல்ல. நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு சொசைட்டி பத்தின கவலை இருக்கு. இந்த சொசைட்டியை இக்னோர் பண்ணி நாம கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது. நாம நிம்மதியா இருக்க முடியாது. எங்க அப்பா எப்பவுமே ஒரு விஷயம் சொல்வாரு, நம்மளோட ஃபியூச்சர் நம்ம கையில தான் இருக்குன்னு, மத்தவங்க கையில இல்ல. ஆனா நீங்க உங்களோட லைஃப மத்தவங்க கையில விட்டுட்டீங்கன்னு தெரியுது. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணலனாலும் உங்களுக்குன்னு எந்த ஃபியூச்சரும் இருக்காது. நீ வேணும்னா அப்படி இருக்கலாம் த்ரிஷா, ஆனா நான் அப்படி இல்ல. என்னால என் ஃபேமிலியை பத்தி மட்டும் தான் யோசிக்க முடியும். நாளைக்கு நான் என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என் மான மரியாதை எல்லாம் போயிடும். நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க யாரும் முன்னுக்கு வரமாட்டாங்க. எப்பவும் என்னால இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது த்ரிஷா. ஐம் சாரி, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. ஐ கான்ட் மேரி யூ. பிரதீப், பிரதீப், த்ரிஷா எந்த தப்புமே பண்ணல. இன்னைக்கு அவங்க கல்யாணம் மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பிரதீப், பிரதீப், நீ அவங்களை காதலிக்கிறது உண்மைன்னா தயவு செஞ்சு அவங்களை விட்டுட்டு போயிடாத. ப்ளீஸ் அவங்களை ஏத்துக்க. இந்த உறவை நீயே அறுத்துறாத. ஏய், இவனை இழுத்துட்டு போய் குடோன்ல கட்டி வைங்கடா. நானே வந்து இவனுக்கு தண்டனை கொடுக்குறேன். எழுதிட்டு போங்க. பிரதீப், நான் சொல்றதை கேளு. பிரதீப், ஏய், ப்ளீஸ் பிரதீப், நான் சொல்றதை கேளு. வா போலாம். இனிமே இங்க இருக்க வேண்டாம். அண்ணே, அண்ணே, இப்படி விட்டுட்டு போகாதீங்க. சம்மந்தி, என் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடும். சொன்ன கேளுங்க, நான் உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். சம்மந்தி, நீங்க போகாதீங்க. என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? போய் அவங்களை தடுத்து நிறுத்து. எப்படியாவது ஒத்துக்கவை, இல்லைன்னா நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்காது. அப்பா கடவுளே, என் பிரக்யாவை நீ திரும்ப என்கிட்ட அனுப்பிட்ட. நீ எங்க குடும்பத்து மேல ரொம்ப கருணை காட்டுற. நீ இன்னொரு உதவி மட்டும் பண்ணிடுப்பா. அவளுக்கு வந்திருக்கிற இந்த வித்தியாசமான வியாதி இருக்குல்ல, அத நீ சீக்கிரமா போக்கிடு.
அவ முன்ன மாதிரி எல்லாமே வித்தியாசமா பேசுறா. அவ முன்ன மாதிரி நடந்துக்கவே மாட்டேங்கிறா. அவளை பார்க்கும்போது என்னோட பிரக்யா மாதிரியே இல்ல. பிரக்யாவ மறுபடியும் பழையபடி என்னோட பிரக்யாவா மாத்திருப்பா. ஆமா கடவுளே, பாட்டி சொல்றது கரெக்ட் தான், ரொம்ப கரெக்ட் தான். என்னது இது? நான் சொல்றத திரும்ப சொல்றதுக்காக தான் நீங்க வந்திருக்கியா மைதிலி? அதெல்லாம் இருக்கட்டும், பிரக்யாவுக்கு நீ Dress கொடுத்துட்டியா இல்லையா? கொடுத்துட்டேன் பாட்டி. நீங்க எனக்கு சாரி கொடுத்தீங்கல்ல, அந்த சாரி கொடுத்துட்டு அவ Dress எடுத்துக்கிட்டேன். என்ன சொல்ற? நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன். அவளுக்கு நான் சாரியை போட்டு விட்டுட்டேன், கூடவே ரெடியும் பண்ணிட்டேன். என் கையாலேயே அவளை ரெடி பண்ணேன். அப்படியா? ரொம்ப அழகா இருந்திருப்பால. நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல இல்ல பாட்டி, இப்ப நீங்க அங்க போகாதீங்க. ஏன்? நான் மேல இருந்து வரும்போதுதான் அபி ரூம்குள்ள போறத பார்த்தேன். அப்படியா? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அப்புறமா போய் பார்க்கறேன். பாட்டி, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்கல்ல, இன்னொரு விஷயமும் அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. அதாவது பிரக்யா வீட்டுக்கு வந்தா அது நல்ல விஷயம்தான். வந்தா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறா, அதுவும் பிரச்சனை இல்ல. ஆனா அவ மூஞ்சிய உடைக்கிற, கைய உடைக்கிற, அது ரொம்ப கஷ்டம்பா. மைதிலி, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் உன் கண்ணத்தை டச் பண்ணனு வெய்யே, அப்பால என் பாச உன் மூளைக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடும். ஓகே. டிரான்ஸ்பர் ஆச்சா? காது கொய்யுங்குது பாட்டி, காது கொய்யுங்குது, காது கொய்யுங்குது. பேசாத, நாங்க என்ன பண்றோன்னு மட்டும் பாரு. நீ ஓவரா பேசுறேன்னு வையே, இங்கேயே உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன். இந்த இடத்துல உன்னை உயிரோட புதைச்சிருவேன். அமைதியாரு. பாலு, இவனை கொஞ்சம் கவனி. பாலு, ஓரம் போ. ஏண்டா டவுன்ல இருந்து வந்தவனே, என்ன ஓவரா சீன் போடுற? என்ன ஊர்ல இருக்கிற எல்லாரையும் முட்டாளு நினைச்சிட்டு இருக்கியா? ஹீரோயிசம் எல்லாம் காட்டினது போதும். உன்னோட ஹீரோயிசம்னாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனைடா. இந்த கதை இதோட முடிஞ்சு போயிடுன்னு நினைச்சாப்பா? ஏண்டா இந்த ஊருக்கு வந்தோம், ஏண்டா இந்த சங்கரை பகச்சுக்கிட்டோன்னு உன்னை நினைக்க வெப்பண்டா. உன்னை அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். வெளியில ஒரு சின்ன வேலை இருக்கு. போலாம் பாலு, வா ராமு. நீ இங்கே இருடா தம்பி, ரெஸ்ட்டுக்கு அப்புறம் உன்னை சந்திப்போம். பாலு, சொல்லுங்கண்ணே. அந்த த்ரிஷா பொண்ணு என்ன பண்றான்னு சொன்ன? அந்த த்ரிஷா பொண்ணு ஸ்கூல்ல டீச்சரா? டீச்சர் அம்மாவா? சின்ன வயசுல இருந்தே எல்லா டீச்சர் கூட எனக்கு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு. எத்தனை டீச்சர் தான் நானும் அடிக்கிறது. அதுலயும் இந்த பொண்ணு கலை ரொம்ப ஓவர் பண்ணிட்டான். இந்த சங்கரையே ஊர்ல எல்லாரும் பார்க்கும் போதே கன்னத்துல அரைஞ்சிருக்கா. அது அவளோட ஸ்கூல் இல்லைன்றத அவன் மறந்துட்டா போல இருக்க. நம்ம ஏரியால நம்ம கிட்டே வாழட்னா விட்டுருவோமா? இந்த ஊர்ல எல்லாருமே எங்க அண்ணன் சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும். இப்ப அவளுக்கு இருக்கு. அவ வாழ்க்கையில என்னைக்குமே மறக்காதபடி அவ செஞ்ச தப்புக்கு நான் அவளுக்கு என்ன ஒரு தண்டனை கொடுக்க போறேன் பாரு. ஏண்டா பொண்ணா பிறந்தோன்னு தினம் தினம் அழுவணும். அவன் கண்டிப்பா வருத்தப்படுவா. இந்த சங்கர் கிட்ட வச்சுக்கிட்டா வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும்னு அவளுக்கு நான் புரிய வைப்பேன். வாங்கடா. இவனுக்கு த்ரிஷாவை என்ன பண்ண போறான்னு தெரியல. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னாலதான் த்ரிஷாவோட கல்யாணமே நின்னு போச்சு. இவன் வேற என்னவோ செய்யறன்னு கிளம்பி போறான். இதுல இந்த பொண்ணு என்னதான் தப்பு பண்ணா? எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சது ஒரு தப்பா? அவ எனக்கு ஹெல்ப் பண்ணாலே தவிர பதிலுக்கு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல.
குண்டச்சி, நீ எப்பவுமே சொல்லுவல்ல, இந்த தாலி தான் கல்யாணங்கிற உறவை பலமா வச்சுக்குதுன்னு. இது உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவல்ல. நீ மறுபடியும் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இது மேல இருக்கிற நம்பிக்கை அதிகமாயிடுச்சு. அதனாலதான் இன்னைக்கு உன்னோட கழுத்துல இந்த தாலியை கட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்றது பொன்னி? இவரு தாலி கட்டியே தீர்வார் போல இருக்குதே. என்ன பண்ணி இவரு தடுக்கிறது? சாரி சாரி, ஏதோ தெரியாம. இட்ஸ் ஓகே, பெருசா ஒன்னும் வலிக்கல. என்ன பெருசா வலிக்கலங்கிறீங்க? பொய் சொல்லாதீங்க. வலியில எப்படி துடிச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்னென்ன கொடுங்க, நானே அதை போட்டுக்கிறேன். பூஜைக்கும் ரொம்ப லேட் ஆகுதுல்ல. தப்பிச்சிட்ட பொன்னி. ஒருவேளை தாலியை கட்டியிருந்தாரு, இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட பொண்டாட்டி ஆயிருப்ப.